பிறந்த குழந்தைகளுக்கு ஏசி காத்து பாதுகாப்பானதா? அது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு ஏசி காத்து பாதுகாப்பானது தான். ஆனா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும். குறிப்பா இந்த கோடை காலத்துல ஏசி காத்து குழந்தைகளோட வெப்பநிலையை சீரா வச்சிருக்க உதவுது. ஆனா ஏசில இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டர் நல்லா இருந்தாதான் அது ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தி காத்தை தூய்மையா வச்சிருக்க உதவும். இதுல இருக்கக்கூடிய தீமைகள் என்னன்னு பார்த்தா, ஏசி காத்து மிக குளிரா இருந்துச்சுன்னா குழந்தையோட உடல் வெப்பநிலை குறைய வாய்ப்பு இருக்கு. இது உடல் நலத்துக்கும் தீங்கு விளைவிக்கும். இது மட்டும் இல்லாம ஏசி காத்து ஈரப்பதத்தை குறைச்சி குழந்தையோட சருமத்தையும் மூச்ச குழாய்களையும் உலர வச்சிரும். ஏசி ஃபில்டர் தூய்மையா இல்லைன்னா தூசு காரணமா குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சளி, தும்மல் போன்றவையும் ஏற்படும். ஏசியோட ஃபில்டர் மட்டும் இல்லாம ஏசி இருக்கக்கூடிய அறையையும் நம்ம தூய்மையா வச்சிருக்கணும். அட்டை பெட்டி, தட்டுமுட்டு சாமான், இந்த தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் அந்த அறைக்குள்ள இருந்து கண்டிப்பா நம்ம வெளியே எடுத்துடணும். அந்த அறையை துடைப்பம் கொண்டு துடைக்காம நேரடியா ஈர துணியால மாப் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வேக்கம் கிளீனர் பயன்படுத்தி சுத்தம் செஞ்சுக்கலாம். குழந்தையோ பெரியவர்களோ வயதானவர்களோ ஏசி வெப்பநிலையை நம்ம எப்பவும் 24 இருந்து 26 டிகிரியில தான் வச்சிருக்கணும். 16, 18ன்னு மிக குளிரா வச்சுக்கிட்டீங்கன்னா அது நமக்கு மட்டும் இல்ல, ஏசி மிஷினுக்கும் நல்லதில்லை. அதே மாதிரி ஏசி காத்து குழந்தைக்கு மேல நேரடியா படாம நம்ம தான் பார்த்துக்கணும். இதுவும் குழந்தைகளோட உடல்நல கேட்டுக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்கு.